ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மிர்ச்சி சமையல். இன்றைக்கி நம்மளுடைய சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு விருப்பமான ஒரு சைடிஷ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆமாங்க, பூரிக்கு தொட்டுக்கிற ஒரு சைடிஷ் தான் வந்து பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு மசாலா தான் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பூரி பிடிக்காதவங்களே இருக்க மாட்டேங்க. அந்த பூரியை இந்த உருளைக்கிழங்கு மசாலாவோடு வந்து சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு வந்து அதிகமாக இருக்கும். பூரினாலே உருளைக்கிழங்கு மசாலா தான் வந்துட்டு நல்ல ஒரு பர்ஃபெக்டான சைடிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சுலபந்தான், ஈஸியான முறையில் நம்ம வந்து செஞ்சிடலாம். வீட்டில் இருக்க பொருட்களே போதும் தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மசாலா செய்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல வானொலியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடு ஏறினதும் இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு, உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பருப்பெல்லாம் வந்து நல்லா வேகட்டும். நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இந்த கடலைப்பருப்பு சேர்க்கும் போது நம்ம மசாலா சாப்பிடும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வாயில் கடிப்படுறப்போ நல்ல ஒரு டேஸ்ட்டாக வந்து இருக்கும். கூடவே 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை. இதெல்லாம் புரிஞ்சதும் இது கூட ஒரு துண்டு இஞ்சி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து எடுத்துருக்கோம். பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நம்ம வறுக்கணுன்ற அவசியம் கிடையாது. பாதி கண்ணாடி பதம் வந்தாலே நம்மளுக்கு போதுமானது. கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் வந்து வேகமாக வந்து வதக்க முடியும். வேகமாகவும் வேகும். பாதி கண்ணாடி பதம் வந்து வந்துடுச்சு. இந்த டயத்தில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி அந்த எண்ணெயோட கலந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்போது அதோட பச்சை வாசனை வந்து நல்லா போகும். இது கூட 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வந்து நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம். இதில் வந்து பாதி கிழங்கு வந்து இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. 1/2 கிழங்கு வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி மசித்து நம்ம சேர்க்கும் போது அந்த கிரேவி ஃபுல்லாக வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் வந்து கூடுதலாக கிடைக்கும். அதனால் பாதி கிழங்கை வந்து மசித்து சேர்த்துக்கோங்க. மீதி கிழங்கை வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை கொஞ்சம் ஒரு வதக்கி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இது கூட ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் 2 கொதி வந்தாலே போதுமானது. நல்லா பாயில் ஆகணுன்ற இது வந்து நம்மளுக்கு இல்லை. இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம கடலை மாவு வந்து கலந்து ஊற்ற போகிறோம். இதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் எந்த ஒரு கட்டிகள் இல்லாமல் வந்து நம்ம கலந்து விடணும். அதனால் நல்லா கலந்து விட்டுருங்க. கட்டிகள் இருந்தால் சாப்பிட நல்லா இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. இந்த மாதிரி லிக்யூட் பதமாக வந்து கலந்து எடுத்துக்கோங்க. இப்போது கலந்து எடுத்ததை இந்த மசாலாவோட வந்து நம்ம சேர்க்க போகிறோம். கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இந்த கடலை மாவு சேர்க்கும் போது நம்மளுக்கு மசாலா வந்து நல்ல ஒரு கட்டியான பதம் வந்து கொடுக்கும். ரொம்ப லிக்யூடாக வந்து இல்லாமல் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பதம் கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கொதிக்க விடாமல் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் வேக வச்சாலே போதும். சுவையான உருளைக்கிழங்கு மசால் வந்து தயாராகிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ சர்வ் பண்ணிடலாம்.